வணக்கம். இன்றைக்கி டாபிக் வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்டுன்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் என்ன, எவ்வளோ ஏஎம்சிஸ் இருக்காங்க, இதை பற்றி தான் நம்ம இன்னையோட வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்டுனா என்ன அப்படின்றத வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு இன்வெஸ்டர் அவங்கக்கிட்ட சர்ப்ளஸ் ஃபண்டு இருக்குது, ஒரு சாதாரணமாக பேங்க் அக்கௌண்ட்டில் மட்டுமே போட்டு வைக்கிறதுக்கோ இல்லை ஒரு எஃப்டி ஆர்டி மாதிரியான விஷயங்களை தவிர்த்து எனக்கு கொஞ்சம் அடிஷ்னலாக இன்கம் தரக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட். ஓகே, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஎம்சிஸ் இருப்பாங்க, அது அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு சொல்லுவோம். அவங்க ஒரு ஃபண்ட் கிரியேட் பண்ணுவாங்க, ஒரு ஸ்கீம் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு ஜென்ரல் பப்ளிக்கிட்டேருந்து ஃபண்டை வந்து பூல் பண்ணுவாங்க. பூல் பண்ணிவிட்டு அந்த ஃபண்டை அவங்க ஒரு பேஸ்கெட் இருக்கும், அந்த ஸ்கீம்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய அசட் அலோகேஷன்ஸ், கிளைண்ட்கிட்டேருந்து வாங்கக்கூடிய அந்த பணத்தை எங்கெங்கெல்லாம் என்னென்ன மெத்தட்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்ற மெத்தடாலஜி அப்படின்றது தான் வந்து நம்ம இங்கே வந்து பேஸ்கெட்னு சொல்லுவோம் இங்கே. ஸோ அதை பேஸ் பண்ணி அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பண்ணுவாங்க. அதில் வரக்கூடிய அப்ரிஷியேஷனை பேஸ் பண்ணி தான் இந்த மியூச்சுவல் ஃபண்டோட வேல்யூ, அதாவது என்ஏவின்னு சொல்லுவாங்க, நெட் அசட் வேல்யூ, அது அப்ரிஷியேட் ஆகிறதும் டிப்ரிஷியேட் ஆகிறதும் அந்த ஃபண்டை அந்த ஏஎம்சி, அதாவது ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் எப்படி எஃபெக்டிவாக அதை மேனேஜ் பண்ணுறாருன்றதை பொறுத்து தான் இந்த மியூச்சுவல் ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அந்த பர்ஃபார்மன்ஸோட வெளிப்பாடு தான் அந்த என்ஏவி மூலமாக தெரியும். இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்துட்டு எத்தனை ஏஎம்சி இருக்காங்க இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40+ ஏஎம்சிஸ் வந்து இப்போது இருக்காங்க. அதில் வந்து லீடிங் பேங்க்ஸ் இருக்கட்டும், அதை தவிர்த்து சில ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இப்போது நிறைய டெக் சேவி ஏஎம்சிஸ் எல்லாம் கூட இப்போது ரீசெண்ட் டேஸில் வந்து வந்திருக்காங்க. ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் உங்களுடைய ஃபண்டை எனி ஆஃப் திஸ் இந்த ஏஎம்சியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஸ்கீமில் வந்து நீங்கள் அப்ராப்ரியேட்டான ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் மூலமாகவோ இல்லை உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக் புரோக்கர்ஸாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க மூலமாக நீங்கள் உங்களுக்கு அப்ராப்ரியேட்டான ஒரு ஸ்கீமு, ஒரு ஏஎம்சியை செலக்ட் பண்ணி நீங்கள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் யுவர் கோல். இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் பார்க்கும்போது ரெண்டு விதமான ஸ்கீம் இருக்குது. ஒன்று டைரக்ட்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ரெகுலர்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து டைரக்ட் பெஸ்ட்டாக இல்லை ரெகுலர் பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் ஆர் ரெகுலர் ரெண்டுமே ஒன்று தான். ஒரு என்ஏவி எடுத்துட்டீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஒரு அசட் எடுத்துட்டீங்கன்னா சரி, ஒரு இன்வெஸ்டருக்கு என்ன டிஃப்ரென்ஸ், ரெகுலர் எடுக்கணுமா டைரக்ட் எடுக்கணுமா அப்படின்ற கன்ஃபியூஷன் வருது அப்படின்னா, சின்ன ஒரு வித்தியாசம். டைரக்ட் அப்படின்றது நீங்களே நேரடியாக போய் மெடிக்கல் ஷாப்பில் மெடிசன் வாங்கி நீங்கள் உங்களுக்கான ப்ராப்ளமை சால்வ் பண்ணிக்கிற மாதிரி. ரெகுலர் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை போய் ஒரு டாக்டர்கிட்ட பார்க்குறீங்க, அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணுறீங்க, அவங்க உங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் போய்ட்டு நீங்கள் வாங்க. இந்த மாதிரியான ஒரு வித்தியாசம் தான். டைரக்ட் அப்படின்றது உங்களுக்கு அந்த பற்றின புரிதல் இருக்குது, இந்த அசட் என்னால் மேனேஜ் பண்ண முடியும், எப்போ என்ட்ரி ஆகணும், எப்போ எக்ஸிட் ஆகணும், எப்போ ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்ற அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற பட்சத்தில் டைரக்ட் பிளானில் நீங்கள் போகலாம். ரெகுலரில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆம்பி ரிஜிஸ்டர்டு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க மூலமாக நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் என்ட்ரி எப்போது எக்ஸிட் பண்ணணும் இல்லை ஸ்விட்ச் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அப்போது இந்த டைரக்ட்டுக்கும் ரெகுலருக்கும் உண்டான அந்த சின்ன டிஃப்ரென்ஸ் எங்கே வருது அப்படின்னா, அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கான ஒரு ட்ரையல் கமிஷன் சொல்லுவாங்க மியூச்சுவல் ஃபண்டில், அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு இம்பேக்ட், அதோடைய உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூவில் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டு அவங்களுக்கு கமிஷனாக போகிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. ஃபார் எக்ஸாம்பிள், 1 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா டைரக்ட் ஸ்கீமில் வந்துட்டு ஒரு 1 lakh ஆர் 99,000 rupees வந்து உங்களுக்கு என்ஏவியாக அலோகேட் ஆகுது அப்படின்னா, வேற இதில் பார்க்கும்போது சம்வேர் அனதர் ஒரு 500 rupees ஒரு சம்வேர் ஒரு ஸ்மாலர் அமௌண்ட் குறைவாக உங்களுடைய என்ஏவியில் ஆட் ஆகும். ஏன் அப்படின்னா, இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து கொஞ்சம் ரெகுலரில் வரும்போது அதிகமாக இருக்கும். அதுக்கு ரீசன் பிஹைண்ட் தட் அந்த ட்ரையல் கமிஷன். இதுதான் ரெகுலருக்கும் டைரக்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். இதில் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா, இந்த டைரக்ட் யார் பண்ணுவாங்க அப்படின்னா கம்பெனிஸ், அவங்களுக்கே வந்து அவங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கே இன்னொரு டீம் இருக்கும், அவங்க பெரும்பாலும் வந்து டைரக்ட் போவாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ரெகுலர் போவாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஃபினான்ஷியல் பிளான் பண்ணுறதுக்கும் அவங்கள ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுறதுக்கும் ஒரு பர்சன் ஒருத்தங்க வேணும் அப்படின்றதுக்காக ரெகுலர் ஸ்கீமுக்கு போவாங்க. இண்டிவிஜுவல் வந்து டைரக்டில் போகக்கூடாதா அப்படின்னா, போக முடியாதா அப்படின்னா அப்படி இல்லை. உங்களுக்கு அதை பற்றின 100% புரிதல் இருக்குது. அது எப்போ என்ட்ரி பண்ணணும், எக்ஸிட் பண்ணணும், இல்லை ஸ்விட்ச் பண்ணணும், இல்லை எஸ்ஐபியாக போடணுமா, லம்சமாக பண்ணணுமா, இந்த மாதிரியான எல்லா புரிதலும் இருக்கிற பட்சத்தில்
அது நீங்கள் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் மூலமாக ரெகுலர் பிளானில் போகிறது அட்வைஸ் அது. Investments in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.